பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். For you bless the godly, O Lord, you surrounded them with your shield of love. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். தாவீது இந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான், நீதிமானை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் கடந்து வருகிறது. அவைகளெல்லாம் கடந்து செல்வதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர், காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன செய்கிறீர்? சூழ்ந்து கொள்ளுகிறீர். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் சொல்லுகிறேன். அப்ப நமக்கு சமாதானம் யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் உங்களுக்கு வேண்டிய சமாதானம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, என்னால் தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத நீங்கள் கவனிக்க முடியும். சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவனை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த போராட்டத்தின் நடுவாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களால் அதை ஜெயிக்க முடியும். அதற்கு வேண்டிய பலன் என்னிடத்தில் இருக்கிறது. என்னை நம்பு, என்னுடைய பலனை நம்பிக்கையாய் கொண்டு இரு. Glory to God என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அநேக விதமான சோதனைகளில் நீங்கள் துக்கப்படுகிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அப்படின்னா என்ன? உங்கள் சோதனையின் நாட்களில் உங்கள் பலன் அல்ல, கிறிஸ்துவின் பலன் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அது மகிமையாய் காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். Glory to God.
அதனால் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் அடைகிறீர்கள். நீங்கள் என்னை காணாமல் இருந்து அன்பு கூறுகிறதுனால ஒரு ஆத்தும ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியாருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அவரை நம்புவோமா? கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் நம்புகிற காரியத்தில் ஜெயத்தை தாரும். போராட்டங்கள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், சத்துருடைய எல்லா வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.